நேற்று உழவர் சந்தையில நீ சொன்ன கருத்துக்கு பதில் சொல்றேன். ஒவ்வொன்னுலயும் போட்டோ இருக்கு, ஒவ்வொன்னுலயும் போட்டோ இருக்குது, ஒவ்வொன்னுலயும் கையெழுத்து இருக்குது, செல் நம்பர் இருக்குது. இப்படி இருக்கின்ற பொழுது குப்பையில கடந்துதான் இதுவரைக்கும் மழை பெய்யலையா, காத்தடிக்கலையா, வெயில் அடிக்கலையா, குப்பை அப்படியே கடந்துதா? நான் கேட்கிறேன், இந்த மனு நான் நேற்று எடுத்தாந்தோம்னு சொன்னோமா? இந்த மனு நாங்க நேற்று எடுத்தாந்தோம்னு உங்கள்கிட்ட சொன்னோமா? 2021 மனு வாங்கி என்னைக்கு குப்பையில போட்டையோ அடுத்த நாள் என் கைக்கு வந்துருச்சு. இது எப்ப ரிலீஸ் பண்ணணுமோ அப்பதானே ரிலீஸ் பண்ணணும். இனிமேல் தமிழ்நாட்டுல கரூர் மாவட்டத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு வந்த உடனே மனு வாங்கிட்டே இருக்கிறீங்க வரிசையா. இந்த மனுவெல்லாம் இனிமே குப்பை காட்டுக்கு வராது, எடைக்கு பேப்பருக்கு போடுவான். எடைக்கு பேப்பருக்கு போடுவான். ஏன் அதுக்கு போய் 19 செலவு பண்றீங்க? அதிமுக ஆட்சி காலத்திலே தான் மக்களுக்கான திட்டங்களை வழங்கி இருக்கிறோம். நான் உண்மைன்னு சொல்லி நிரூபிச்சுட்டா நீ அரசியல் விட்டு போயிடுறியா? சவால் ரெடியா? நீ களம் ரெடியா இருக்குது, விளையாட ரெடிங்கிற. இதுக்கு முன்னாடி கபடி விளையாடுறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்த. அமலாக்கத்துறை விளையாண்ட போது கபடி எப்படி விளையாண்டேன்னு எங்களுக்கு தெரியும். 2021 பெறப்பட்ட மனு குப்பையில கடந்துதான். இதுவரைக்கும் மழை பெய்யலையா, காத்தடிக்கலையா, வெயில் அடிக்கலையா, குப்பை அப்படியே கடந்துதா? நான் கேட்கிறேன், இந்த மனு நான் நேற்று எடுத்தாந்தோம்னு சொன்னோமா? இந்த மனு நாங்க நேற்று எடுத்தாந்தோம்னு உங்கள்கிட்ட சொன்னோமா? 2021 மனு வாங்கி என்னைக்கு குப்பையில போட்டையோ அடுத்த நாள் என் கைக்கு வந்துருச்சு. இது எப்ப ரிலீஸ் பண்ணணுமோ அப்பதானே ரிலீஸ் பண்ணணும். நீ அதுக்குள்ள உள்ள போயிட்ட. இப்ப மனு வாங்கிட்டு இருக்கிற கரூர் மாவட்ட மக்களே, நீங்க எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாய்மார்களே, எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? இதுதான் திமுக ஆட்சியில இந்த ஊர்ல இருந்து அமைச்சர் வாங்கிய மனு. இன்னைக்கு இதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, நேற்று உழவர் சந்தையில நீ சொன்ன கருத்துக்கு பதில் சொல்றேன். ஒவ்வொன்னுலயும் போட்டோ இருக்கு, ஒவ்வொன்னுலயும் போட்டோ இருக்குது, ஒவ்வொன்னுலயும் கையெழுத்து இருக்குது, செல் நம்பர் இருக்குது. இப்படி இருக்கின்ற பொழுது ஷெரீப் பாஷா ஒரு பையன் கேட்டிருக்கான், இப்பவும் மேற்கண்ட முகவரியில் நான் வசித்து வருகிறேன். முகவரி சன் ஆஃப் அமீர், கொங்கு நகர், அண்ணா சாலை, வெங்கமேடு. செல் நம்பர் 86 82 93 99 49. சின்ன பையன். ஏழ்மை நிலையிலே வசித்து வருகிறேன். ஆகையால் தயவு செய்து படிக்க உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இதே தாங்க எல்லா இடத்துலயும் இருக்குது. எல்லாத்துக்கும் போட்டோ இருக்கு. இந்த பொண்ணு சின்ன புள்ள ஹரிபா யாஸ்மின் உமர் பரூக், அதே மாதிரிதான். இப்பவும் மேற்கண்ட முகவரியில் வசித்து வருகிறேன். மிகவும் ஏழ்மை நிலையில இருந்து வருகிறேன். எனக்கு படிப்பதற்கு நிதி உதவி இல்ல, படிப்பதற்கு நிதி உதவி கொடுத்துட்டு தான் கோதூர் குப்பைக்காட்டுல போட்டுதான். இதுக்கு விளக்கம் கேட்கிறேன். நீயே திருப்பி இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் விளக்கம் கேட்கிறேன். உன்னை என்ன சொல்ற? 2021 மனு வாங்கின நீ வாங்கி எப்ப குப்பைக்காட்டுல வீசினியா அடுத்த நாள் எனக்கு கைக்கு வந்துருச்சு. இதுல குப்பை ஓட்டலையா, ஒரு அழுக்கு இல்லை, தூசி இல்லையா? நான் நேற்று எடுத்தாந்தவனு கூட சொன்னேன். நானு கிடையாது. அதனாலதான் சொல்றோம், இனிமேல் தமிழ்நாட்டுல கரூர் மாவட்டத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது. அந்த மாதிரி இன்னைக்கு வந்த உடனே மனு வாங்கிட்டே இருக்கிறீங்க வரிசையா. இந்த மனுவெல்லாம் இனிமே குப்பை காட்டுக்கு வராது, எடைக்கு பேப்பருக்கு போடுவான். எடைக்கு பேப்பருக்கு போடுவான். ஏன் அதுக்கு போய் 19 செலவு பண்றீங்க? அதிமுக ஆட்சி காலத்திலே தான் மக்களுக்கான திட்டங்களை வழங்கி இருக்கிறோம். நான் உண்மைன்னு சொல்லி நிரூபிச்சுட்டா நீ அரசியல் விட்டு போயிடுறியா? சவால் ரெடியா? நீ களம் ரெடியா இருக்குது, விளையாட ரெடிங்கிற. இதுக்கு முன்னாடி கபடி விளையாடுறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்த. அமலாக்கத்துறை விளையாண்ட போது கபடி எப்படி விளையாண்டேன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு ஒரு கூட்டம் நடத்துறாங்க கோயம்புத்தூர்ல. மத்திய அமைச்சர் அண்ணா டிஆர் பாலு தெளிவா விளக்கமா தெரியாதவங்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி சொல்லிட்டு போயிட்டார். பேண்டோட உச்சா போயிட்டு நீ விளையாடுறத பத்தி பேசலாமா? தம்பி, நீ விளையாட கூப்பிடுற அண்ணன் ரெடி விளையாடுறதுக்கு. 2026 களத்திலே சந்திப்போம். அப்ப பேண்டில் உச்சா போனது மட்டுமில்ல, வேற ஒன்றும் சேர்ந்து போயிடுவ. நீ பாத்துக்கோ. 2026 அம்மாவுடைய ஆட்சி மலரும். கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதிகளிலும் அதிமுகவுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள்.
Thank you.